வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். ஐடிபிபிலேருந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. அது சம்மந்தமாக நம்ம சேனலில் சம்மந்தமாக வீடியோலாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதுக்கான டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமாகவும் ஒரு சில வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஒரு மாடல் வீடியோ ஒன்று கொடுத்துருவோம். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐடிபிபிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது லிங்க்கையும் அது போக வந்து நான் ஃபஸ்ட்டு கமாண்ட்லேயும் இந்த வீடியோ பின் பண்ணிடுறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு 10th 12th முடிச்சவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் பதவியில் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளில் ட்ரெஷர் வெட்டினரி அண்ட் கான்ஸ்டபிளில் அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேனல்மன் சொல்லி போஸ்டிங்ஸு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல் ஃபீமேல் சொல்லி இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பியூர்லி பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரரி பேசிஸ் அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ங்கிறதா இவங்க வந்து ஐடிபிபியில் வந்து டெம்பரரி பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் 10 வருஷம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். சரி, இல்லை போஸ்டிங் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் வேக்கண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மொத்தம் ஒரு 128 வேக்கண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மேல் ஃபீமேலுக்கும் தனிப்பட்ட முறையிலையும் அதுமாதிரி கம்யூனிட்டி கேட்டகரி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது உங்கள் கேட்டகரிக்கு வந்து மேலாக ஃபீமேலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25,500 ஸ்டார்டிங் செலவையும் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 26,700 கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்க அலவன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன டியரன்ஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி அலவன்ஸ், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், ஃப்ரீ அகாடமிஷன், அது போக ட்ராவல் அலவன்ஸ்னு சொல்லி பலவிதமான அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 40,000 பார்த்திங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு ஸ்டார்டிங் செலவு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. எலிஜிபிள் கண்டிஷன் சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 18 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற 2 போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா 18 27. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. SC/ST பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கான ஜாதி சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அது போக கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 12th கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 12th அப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு சில கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கோர்ஸ் அப்படின்னா பேரா வெட்டினரி கோர்ஸ், அப்படி இல்லைனா டிப்ளமோவில் இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸில் மினிமம் 1 இயர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெட்டினரி ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தெரப்பட்டிக்ஸ் அது இல்லைனா லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ங்கிறத கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸிமம் வந்து இந்த பர்டிகுலர் படிப்பு படித்தவங்க மட்டும் தான் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ட்ரெஷர் வெட்டினரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுவே கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட், கான்ஸ்டபிள் கேனல்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கட் ஆஃப் டேட்னா என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட படிப்பு அண்ட் கல்வி தகுதியும் வயதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேதிக்குள்ளே வந்து இருந்தாலும் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிறத அவங்க இந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான க்ளோசிங் டேட்டு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தோம். 29/9 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கான ஏஜ் வந்து அதுக்கெல்லாம் வருது அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர், பெண்கள் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுமாதிரி ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் உண்டு. மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். அதாவது 80 சென்டிமீட்டர் இருந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா 85 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பெண்டரில் வந்து இருக்கணும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் 1ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் நடத்துவாங்க. இதில் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. இதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா 200 மீட்டர் ரேஸ் வந்து வைக்கிறாங்க. அதேமாதிரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் வந்து வைக்கிறாங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஆண்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸை 7.30 நிமிஷத்தில் வந்து கடக்கணும். பெண்களாக இருந்தால் 800 மீட்டர் ரேஸை வந்து 4.45 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே பார்த்திங்கன்னா அடுத்து ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த அட்மிட் கார்டு வச்சு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொருலேயும் ஒரு சில 4 பார்ட் கொடுக்குறாங்க. டோட்டலாக ஒரு 2 மணி நேரம் வந்து டெஸ்ட் நடத்துகிறாங்க. OMR டெஸ்ட்டில் நடக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 100 மார்க் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே இது கிடையாது. நோ நெகட்டிவ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஜஸ்ட் பாசிங் மார்க்ஸ் வந்து 33 and 35% தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா கட் ஆஃப் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது அதிக பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வேறு செலக்ட் பண்ணமோ அதுக்கான கட் ஆஃப் பர்சன்டேஜை வந்து கூட்டிடுவாங்க. அதனால் அதிகபட்சமாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நல்லா படிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிசிக்கல் செலக்ட் ஆகும். அதனால் நார்மல் ஃபிசிக்கல் செலக்ட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டுங்கிறத வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரேட் டெஸ்ட்டு வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்துடும். அதன்படி அதுக்கு அடுத்து வந்து டேரெக்டாக வந்து
ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது போக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு வேளை நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா ரீமெடிக்கல் கூட இருக்கும். அது ரீமெடிக்கலையும் நீங்கள் ஐடியும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் மேக்ஸிமம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் வந்து பொறுமையாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உள்ளக்க லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உள்ளக்க அப்ளை பண்ணுற செக்ஷனில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி கான்ஸ்டபிள் கேனல்மேன், ஹெட் கான்ஸ்டபிள் ட்ரெஷர் வெட்டினரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்ற என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குங்கிறதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இதில் வந்து 5th அப்ளைங்கிற இந்த பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் எல்லாமே வந்து காமிக்கும். அதில் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ணினாலே உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் ஆகும். ஒருவேளை தெரியலன்னு வச்சிங்கன்னா வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணுற லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் இதை நல்லதோட சந்திப்போம். நன்றி.